கவ்வியம் விடேல் என்ற தலைப்பில் மதிப்பிற்க மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மிடையே விண்ணலை வழியாக இணைந்து நமக்கு மேலும் நல்ல பல விளக்கங்களை அளிக்க நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அம்மா அவர்களின் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். ஒரு நிமிஷம்மா. அம்மாவுடைய கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அறிவியல் துறையில் எம்ஏ எம்பில் முடிச்சிருக்காங்க. நம்மளுடைய யோகாவில் ஒய்எச்சியில் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ல அம்மா அவர்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. போரூர் சக்தி நகர் மனவளக்கலையில் 10 ஆண்டு காலமாக இவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது மனவளக்கலை மன்றங்களில் பட்டிமன்ற நடுவராகவும் வில்லுப்பாட்டிற்கு கவி எழுதி மனவளக்கலையை பரப்பி வருகின்ற அருள் தொண்டராகவும் அம்மா அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்கள் நம்மிடையே இணைந்து இன்று கவ்வியம் விடேல் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்கள் அளிக்க அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனை உரையை நல்ல முறையில் தருவதற்கு குருபிரான் சூப்பமாக நம்முடன் இருந்து துணை நிற்பாராக என்று சங்கல்பித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். இன்று நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு கவ்வியம் விடேல். அதாவது கவ்வியம் விடேல் அப்படின்னாக்கா நம்ம எனக்கு சாதாரணமா இது ஔவையாரோட ஆத்திச்சூடிய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி ஒரு தனி இலக்கியம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அது பாக்குறப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதுல அவர் கவ்வியம் விடேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரி வச்சிருக்காரு. கவ்வியம் விடேல்னாக்கா கவ்வியதை விடக்கூடாது அப்படிங்கிற மீனிங்ல பாரதியார் அவர்கள் வச்சிருக்காங்க. அதாவது நன்மையான ஒன்றை எந்த நிலையிலுமே நம்ம பற்றி கொண்டு விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறது அதுக்கான மீனிங். எந்த ஒன்று நம்ம நினைச்சாலும் அது நிறைவேற வரைக்கும், அது ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார்னாலே யூஸ்வலா மோட்டிவேஷனல் தானே கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுக்காக கவ்வியதை விடேல்னு வச்சோன்னா எனக்கு ரொம்ப கேட்சியா அந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதையே நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண போறேன்னு தெரியல, பட் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். வழக்கமா நாய் தான் பிஸ்கட் போட்டா கவ்வும். நமக்கு தெரியும், கவ்வுதல்னாலே நாய் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பூனைன்னு பார்த்தோம்னா அதோட குட்டியெல்லாம் வாயில கவ்விக்கிட்டு போவோம்ல, நம்ம எப்போதும் பார்த்திருக்கோம். அது விடாமல் அது பற்றிக்கிட்டு போவதுதான் கவ்வுதல் அப்படின்னு சொல்றோம். நாய் அதோட வாயை திறந்துச்சுன்னா பிஸ்கட் கீழே விழுந்துரும். அதே மாதிரிதான் நாமும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதை பிடிக்காம நம்ம இருந்தோம்னா அது நம்ம நாய் எப்படி பிஸ்கட்டை தவற விட்டதோ அதே மாதிரி நாமளும் தவற விட்டதுக்கு சமமாயிடும். பொதுவாவே கவ்வுதல்னா என்ன சொல்லுவோம்? வாயாலையும் கவ்வாலையும் கவ்வுறது தானே நம்ம கவ்வுதல் நம்ம சொல்லுவோம். உண்மையில என்னன்னாக்கா பாரதியார் என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்காருனாக்கா, மனத்தினால் சிந்தனையை பற்றி கொள்வதையே பாரதியார் இப்படி சொல்லியிருக்கார். நம்ம உடம்பு இப்படி குரங்கு இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்ம பற்றிக்கணுமா. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதுனாக்கா அது மாதிரி பற்றிக்கணுமா. கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்டர் பத்தி ஒரு மூவி வந்துச்சு. அதுல ஒரு டயலாக் வரும், எனக்கு அது ரொம்ப அப்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க, உனக்கு ஒண்ணு வேணும்னாக்கா ஆசைப்பட்டா பத்தாது, அடம் பிடிக்கணும். உனக்கு ஒரு நல்ல விஷயம் உனக்கு ஒண்ணு நடக்கணும்னாக்கா ஆசைப்பட்டு பட்டுக்கிட்டே இருந்தா பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதான் பாரதியார் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரும் சொல்லுவாரு. நம்ம ஔவையார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஊக்கமது கைவிடல்னு ஔவையார் சொன்னது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் இந்த கவ்வியம் விடல். பாரதி எப்போதுமே தன்னோட வாய்ப்பை அவரு தவற விட்டதே இல்லை. அவருக்கு எத்தனை 33 வருஷம் வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. அடிமை நாட்டுல இருந்திருக்காரு.
எதிர்ப்பாளர்களுக்கு இடையில ஒரு கஷ்டமான வாழ்க்கை, வறுமையில 33 வருஷம் தான் வாழ்ந்தாருனாலும் அந்த குறுகிய காலத்துல எவ்வளவு கவிதைகள் நமக்காக அவரு எழுதியிருக்கிறாரு. அப்ப இந்த குறுகிய காலத்திலேயே அவர் இவ்வளவு சாதித்திருக்கிறார் என்றால் கிடைத்த வாய்ப்பை அவர் விடவில்லை என்றுதானே அர்த்தம். அதே மாதிரிதான் நம்மோட வாழ்க்கையிலயும் நாம பிறந்தது முதல் இன்று வரை கற்றது 1000, கேட்டது 10,000, ஆனால் நினைவில் நிறுத்தி வைப்பது மிகவும் குறைவுன்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு திருக்குறள் இருக்கும் இல்லையா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி கற்பதெல்லாம் கரைந்து போவதற்காக அல்ல. நம்ம மனவள கலையில நிறைய நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, உடற்பயிற்சி, தியானம், காயக்கல்பம், மகத்தாவி பயிற்சிகள், இது எல்லாத்தையுமே நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது, தொடர்ந்து கொண்டே இருக்கணும். எல்லா வாய்ப்புகளுமே எல்லா நேரத்திலுமே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. எத்தனையோ மூத்த பேராசிரியர்கள் இருக்காங்க, இந்த ஜூம்லயே கூட இணைஞ்சிருப்பாங்க. ஆனா பொண்ணு வைக்கிற இடத்துல இந்த பூவை வச்சு பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் வந்து 33% இருந்து 50% தாண்டிடும் போல இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே எல்லா துறைகள்லயுமே நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு காலத்துல ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல வந்து லேடி டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. இப்போ அதுலயுமே டாக்டர்ஸ், லேடி டாக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல ஆண்கள் தான் இடஒதுக்கீடு கேட்டு போராட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு லேடிஸ் வந்துட்டு இருக்காங்க. அதனால ஆண்கள் போராடுவதற்குள்ளாகவே பெண்கள் என்ன பண்ணும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். கற்றதையும் பெற்றதையும் நம்ம என்ன பண்ணோம், காலத்தால் விட்டுவிட்டால் கற்றதெல்லாம் வீண். இதைத்தான் மகாகவி வந்து கவ்வியம் விடேல் என்று கூறுகிறார். என்னென்னலாம் பண்ணும், கற்றதையும் கைப்பற்றிய நடுநிலையையும் நல்ல பழக்கங்களையும் மேற்கொண்ட நல்ல செயல்களையும் பாதியில் விட்டு விடாதே. இதுதான் இதன் பொருள். நம்ம எடுத்துக்கணும் இந்த கவிதை விடியலுக்கு. பற்றி கொண்டதை விடியல் என்றால் எதை பற்றி கொள்வது? இப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது, எதை பற்றிக்கணும்? கில்லி படத்துல ஒரு டயலாக் வரும், அதுல வந்து ஒரு சொல்லும், இது ஒரு நல்ல கேள்வி, பதில சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வரும். எதை பற்றி கொள்வது நல்ல கேள்விதான். ஒவ்வொருவருக்கும் ஒன்று தோன்றும். ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், இதை பிடிச்சுக்கணும் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தோணும். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரிதான் ஒன்று எனக்கு தோன்றியது. எதை பற்றிக்கணும்னு எனக்கு ஒண்ணு எண்ணம் வந்துச்சு. அதை வந்து அந்த உரையோட இறுதியில வந்து நான் வந்து சொல்றேன். இப்ப பார்த்தோம்னா காந்தியடிகள் இருக்கார் இல்லையா, அஹிம்சையை வந்து கடைசி வரை வந்து அவர் பற்றி இருந்தார். 1990 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம எல்லாமே ஸ்கூல்ல புக்ல எல்லாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ வந்து ஜெனரல் டயர் தானே நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டாரு இல்லையா. அப்போ சுடுறதுக்கு அப்ரூவல் பண்ண கவர்னர் வந்து சர் மைக்கேல், அந்த இது எனக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டா சொல்ல தெரியல, சர் மைக்கேல் ஓட்ராயர் ஏதோ பேரு. அவர் வந்துட்டு லண்டன்ல இருக்கிறப்போ சர்தார் உத்தம் அப்படிங்கிற இந்தியன் அவரை லண்டன்ல வச்சு 1940 சுட்டு கொன்னுடுறாரு. காந்திஜிக்கு இதுல உடன்பாடு இல்லை. அப்போ ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு இல்லையா, அவர் ரொம்ப பீக்ல இருந்த நேரம். இப்போ ஒரு காந்திஜோட நேதா சுபாஷ் சந்திர போஸ்க்கும் 2 பேருக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது. இவர் வந்து சப்போர்ட் பண்றார் உத்தம் சிங்குக்கு, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சப்போர்ட் பண்றார். காந்தி வந்துட்டு அதை கண்டிக்கிறார். இந்த மாதிரி நிறைய அவருக்கு ஒரு விஷயத்திலுமே முரண்பாடுகள் காந்திக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அஹிம்சையை கடைபிடிக்கிறப்ப ஒவ்வொருட்டுமே அவருக்கு முரண்பாடு இருந்தாலும் கடைசி வரை அஹிம்சையை ஃபாலோ பண்ணார். காந்திஜி கூட நம்ம மகான் மாதிரி தான் சொல்லணும். நம்ம மகான் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு தடவை அவர் மனைவி வந்து விளையாட்டா குளிக்கிறப்ப தண்ணீரை ஊத்துனதுக்கு பதிலுக்கு இவர் என்ன பண்ணாரு, அவங்க மேல கோவப்பட்டு தண்ணீரை குளிட்டாரு இல்லையா. அப்படிதான் காந்தி வந்து அவங்க ஒய்ஃபு குழந்தைய கூட சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பார்த்தோம்னா அதர் தான் ஒயிட் பீப்புள் வேற யாருமே டாய்லெட் வச்சுக்க கூடாதான், வீட்டுல டாய்லெட் இருக்க கூடாதான். இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்களாம். இப்ப நைட்ல டாய்லெட் போகணும்னா என்ன பண்ணா, அப்ப மூத்திர சட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அதை யூஸ் பண்ணிட்டு காலையில கீழே கொண்டு ஊத்தி கழுவணுமா. அது மாதிரி அவங்க ஒய்ஃப் எடுத்துட்டு வர்றப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, காந்தி அவர்களோட உதவியாளர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தங்கி இருந்தாராம், அதையும் நீ கிளீன் பண்ணுன்னு சொன்னாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு தான் நான் கிளீன் பண்றேன், அவருக்கு போய் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். காந்திக்கு உடனே கோவம் வந்துருச்சான். உடனே நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாராம். நைட் டைமா உடனே நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாராம். அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழுதுட்டாங்களாம். நம்ம மகரிஷிக்கு எப்படி அந்த தண்ணீர் கொட்டினோடனே அவங்க ஒய்ஃப் விட நடுக்கிறப்ப அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சினத்தை தவிர்னு சொன்னார் இல்லையா. காந்தி மகானும் அதன் பிறகுதான் அகிம்சையை கடைபிடிக்க ஆரம்பித்தாராம்.
நம்ம கவிஞர் கண்ணதாசன் எப்படி நாத்திகரா இருந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு அப்படி ஆப்போசிட்டா போனார் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம மகர்ஷி சிந்தித்தே தெளிவாயின்னு சொல்லுவார் இல்லையா. ஒன்ஸ் நம்ம சிந்திச்சு எது நல்லது அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிட்டோம்னா அதிலிருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது. இவர் வந்து சினத்தை தவிர்ன்னு மகர்ஷி சொன்ன மாதிரி ஒரு அகிம்சை கடைசி வரைக்கும் கவ்வியம் விடையல்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் பற்றியிருந்தார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மனிதன் என்ற உருவினிலே மக்கள் உண்டு மக்கள் உண்டு மனமறிந்த தேவருண்டு மதிநிலைத்த மனிதருண்டு மனமறிந்து மன இதமாய் மக்களுக்கும் 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 மனமு வந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன் மகரிஷி சொல்றாங்க இல்லையா. நாம் ஒரு கொள்கையை கடைபிடிச்சோம்னாக்கா சாகும் வரை விடாமல் கடைபிடிக்க வேண்டுமா. அப்படிப்பட்டவர்கள் தான் மாமனிதனாக இருக்க முடியும். அரிச்சந்திரன் பார்த்தோம்னா பொய்யே பேசாதோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. யாராவது சொல்லுவாங்கல்ல, இவன் என்ன பெரிய அரிச்சந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. எங்க கிராமத்துல எல்லாம் அரிச்சந்திரன் நாடகம் வந்து நான் பார்த்திருக்கேன். அரிச்சந்திரனுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. விஸ்வாமித்திரர் வந்து அரிச்சந்திரனை சோதித்து பார்க்கறதுக்காக ஒரு போய் வேணும் பொய் சொல்லுவாரு. நான் வந்து ஒரு கனவு கண்டேன், உன்னோட ராஜ்யத்தை வந்து ராஜ்யத்தோட எல்லை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீ எனக்கு தானம் பண்ணிட்டு தான் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஹரிச்சந்திரன் உடனே என்ன பண்ணாராம், அது கனவே என்றாலும் முனிவர் கண்ட கனவை நிறைவேற்றுவது என்று கனவிலே தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தன்னோட ராஜ்யத்தை எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு தாரை வாத்துட்டாராம். அப்போ தாரை வாத்ததுக்கு அப்புறமும் இவர் என்ன சோதிக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன சொன்னாராம், எனக்கு தட்சணை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அவரோட மனைவி சந்திரமதி, மகன் லோகிதாசன் இவர்களை எல்லாம் ஒரு பிராமணர்கிட்ட அடிமையா வேலை செய்ய வித்துடுறாரு. அந்த பணத்தை வந்து தட்சணையா அவருக்கு அவருக்கு கொடுத்துடுறாரு. இன்னமும் அவர் தட்சணை கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, தன்னையே வந்து ஒரு பிணத்தை எரிக்கிற தொழிலாளி கிட்ட தன்னை வித்துடுறாரு. வித்துட்டு கடனை அடைச்சிட்டாரு. பிணத்தை எரிக்கிற வேலையை பாக்குறாரு. அந்த அப்போ என்னன்னாக்கா ஒரு அந்த கணவருக்கு மட்டும்தான் அந்த மனைவியோட மாங்கல்யத்தை காணும் சக்தி அப்பெல்லாம் உண்டா, மத்தவங்க கண்ணுக்கு தெரியாதான். மற்ற ஆண்கள் அதை அடையாளமே காண முடியாதான். இது வந்து ஒரு வரம் மாதிரி இருந்திருக்குது. லோகிதாசன் ஹரிச்சந்திரனோட மகன் இருக்கான் இல்லையா, சாப்பாடெல்லாம் சரியா கிடைக்கல இல்லையா. அப்ப வந்து பசி பட்டினி இதனால வந்து அவன் இறந்துடுறான். சந்திரமதி வந்து மகாராணியா இருந்திருக்கிறாங்க. இருந்தா கூட பிணத்தை எரிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை. கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க போனாக்கா ஹரிச்சந்திரனா அவங்களுக்கு அடையாளமே தெரியல. சாப்பாடு இல்லாம ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கார். அரிச்சந்திரனுக்கும் அவருக்கும் வந்து சந்திரமதி வேலை செஞ்சு இவங்களும் ரொம்ப ஒல்லியா ஒரு மாதிரி இருக்காங்க. அவருக்கும் வந்து இவங்க எல்லாம் அடையாளமே தெரியல. ஹரிச்சந்திரன் கிட்ட அவங்க ஒய்ஃபே கேக்குறாங்க, சந்திரமதி கேக்குறாங்க, ஹஸ்பண்ட்னு தெரியாம கேக்குறாங்க, இந்த பிணத்தை நீங்க எப்படியாவது எரிச்சிருங்க, நான் எப்படியாவது சம்பாதிச்சு உங்களுக்கு ரூபாய் கொண்டு வரேன்னு கேக்குறாங்க. அவருக்கு வந்து அரிச்சந்திரன் சொல்றான், ஐயோ நான் அது வரைக்கும் நான் என் முதலாளி கிட்ட வந்து நான் பணம் வாங்கினேன்னு சொல்ல முடியாது, பணம் வாங்கல நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் நான் பொய் சொல்ல முடியாது, உங்ககிட்ட பணம் இல்லாட்டி என்ன, உன் திருமங்கலத்தை கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அப்பதான் ஹரிச்சந்திரனும் உணர்றாரு, சந்திரமதி உணர்றாங்க. தாலி அந்த கண்ணில் பட்டதாலதான் கணவனும் மனைவியுமே இவர் கணவரை இவங்க ஒய்ஃப்னு சொல்லி ரெண்டு பேருமே அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அப்படியே அடையாளமே தெரிஞ்சுக்கிட்டாலும் ஹரிச்சந்திரன் என்ன பண்ணாரு, மாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டுதான் பிணத்தை எரிக்கும் வேலையை செய்கிறார். ஹரிச்சந்திரன் வந்து பையனை எரிக்கிற நேரத்துல கூட பணத்தை பெற்றுக்கொண்டு ஹரிச்சந்திரன் அந்த எரிச்சாரு இல்லையா, அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை தான் ஹரிச்சந்திரன் கவ்வியதை விடாமல் இருந்தார். கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு சோதனை வந்த போது கூட கவ்வியதை விழாமல் இருந்தார். இந்த நாடகத்தை பாக்குறப்ப எல்லாரும் எங்க கிராமத்துல பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுவாங்க. அது வந்து நல்ல விதமா தங்களோட வாழ்க்கையிலையும் அவங்க வந்து சத்தியத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நினைச்சாங்க. அடுத்த வருஷம் அந்த நாடகம் வர வரைக்கும் அதையே பேசிக்கிட்டு இருப்போம். ஆனதோ நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு சீனும் பாக்குறப்ப நைட் ஃபுல்லா நடக்கும் இல்லையா, அந்த டிராமா நடக்கும் நைட் ஃபுல்லா. எல்லாரும் அப்பெல்லாம் வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது இல்ல, அதை கண்ணை முழிச்சு பார்ப்போம், ரொம்ப அதையே பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நிறைய நாடகங்கள் டிவில ஓடுது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நல்ல மெசேஜாவே இருந்தா கூட அந்த அளவுக்கு அது இம்பாக்டை ஏற்படுத்துதா அப்படின்னு தெரியல. நம்ம எந்த அளவுக்கு அவங்க உணர்ச்சி பூர்வமா ஒரு விஷயத்த அவங்க செய்யறப்போ அதோட இம்பாக்ட் வந்து நமக்கும் வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த நாம கவியதை விடாமல் இருந்தோம்னாக்கா காணாமல் போன கலாச்சாரம், கலை இலக்கிய செயல்பாடுகள் இது எல்லாம் கூட கண்டிப்பாக நம் கைவசமாக வந்துடும். நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்கோம் இல்லையா, சில விதங்கள் ரொம்ப முடியாது, நான் இதுல இருந்து நான் என்னைக்குமே மாற மாட்டேன்னு சில கலாச்சாரங்கள்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னாக்க மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும். எதுவெல்லாம் சாத்தியப்படும் என்று நினைக்கிறோமோ
அதை தெளிவாக நம்ம அந்த வந்து கவ்விக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது. அதாவது குறிகள் தவறும் போது இலக்குகளை மாற்ற நம்ம முயற்சி செய்யக்கூடாது. நமக்கு சம்டைம்ஸ் குறிகள் தவறும் தான் நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். நம்ம அதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சியிலேருந்து என்னைக்குமே நாம பின்வாங்க கூடாது. நம்ம நம்ம மனுஷாளுக்கு இப்படி பேர்டு எல்லாம் இருக்கு, என்ன பண்ணுது, ஒவ்வொரு முறையும் அது என்ன பண்ணுது, கடல் தாண்டி வர்ற பறவைகள் ஒரே ஒரு குச்சியை கவிக்கிட்டு வருது. ஒரே ஒரு குச்சியை கவ்வி கொண்டு வருகிறது. அது வந்து அந்த கடல்ல போட்டுட்டு சற்று இளைப்பாறுது, ரெஸ்ட் எடுத்துக்குது. அந்த அந்த குச்சி மேல உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து திரும்ப அந்த குச்சியை கையில வாயில பிடிச்சுக்கிட்டு அது போயிடுது. இலக்குகள் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் முயற்சியோடும் பயிற்சியோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் அது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாயிடுது. ஈரோடு மகேஷ்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஒருத்தர் அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவரு வந்து ஒரு கதை சொல்லுவாரு. பாண்டிச்சேரியில ஒரு நரிக்குறவர் குடும்பம். அதுல வந்து 8 சகோதர சகோதரிகளோட பிறக்கிறா கௌசல்யான்னு ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த குடும்பத்துக்கு என்னன்னா பிளாஸ்டிக் எல்லாம் பொறுக்கி விற்கிறது தான் அவங்களோட வேலை. அவளுக்கு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது. அவளோட 13வது வயசுல ஒரு தொண்டு நிறுவனம் வந்து அவளை வந்து நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அச்சோ நான் எப்படி அனுப்புவேன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஒரு ஹோம் வந்து ஏதோ சொல்லி படிக்க கூட்டிட்டு போறாங்க. வயதின் காரணமாக 13 வயசு இல்லையா, 13 வயசுல ஸ்கூலுக்கு போகணும்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் அவளை சேர்த்துக்கல. என்ன பண்ணாங்க, டைரக்டா 8th ஸ்டாண்டர்ட்ல அட்மிட் பண்றாங்க. அங்க அவளுக்கு எல்லாமே புதுசா இருக்குது. அட்மாஸ்பியர் புதுசா இருக்குது. அவளுக்கு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் புதுசா, அந்த மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது இல்ல. லாங்குவேஜ் அவளும் தமிழ் தான் பேசுறா. ஆனாக்கா அவங்க பேசுற தமிழ் வந்து வேற மாதிரி, அவளுக்கு ரொம்ப ரிஃபைன்டு தமிழா இருக்குது. அவளுக்கு வந்து அதெல்லாம் புரியல. இந்த மாதிரி ரொம்ப அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப டீச்சர்ஸ் வந்து உற்சாகப்படுத்துறாங்க. உற்சாகப்படுத்தி 8th வந்து அட்மிட் ஆன ஒரு பொண்ணு 10th 344 மார்க் வாங்கி பாஸ் ஆகுறான். அது எவ்வளவு பெரிய விஷயம். 8th வரைக்கும் புக்கு வாசனையே அடிக்காதவ, அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகாதவ, புக்கு வாசனையே அடிக்காதவ, அது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த வேலையே வேற. அப்ப அவ 344 எல்லா வசதிகளோட இருந்தும் நிறைய குழந்தைகள் நான் ரொம்ப கம்மி மார்க் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவளோட ஊக்கத்துக்காக சொல்றேன். அவளுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தாக்கா, அவ வந்து 344 மார்க் வாங்கினாக்கா அது எப்படி ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு சமம் இல்லையா? அந்த அளவுக்கு அவ வாங்கியிருக்கிறா. அந்த பொண்ணு நர்சிங் படிக்கிறா, எம்எஸ்சி நர்சிங் படிச்சுட்டா. அவ ஊக்கப்படுத்தி அவங்க சமூகத்துல இன்னும் 2 பொண்ணுங்களை நர்சிங் படிக்க வச்சு சென்னையிலேயே அந்த பொண்ணுங்களும் ஒர்க் பண்றாங்களாம். அவ இப்ப இன்னும் எத்தனை பேரை சேர்த்து விட்டுருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி 2 பொண்ணுங்க தான் தெரியும். அவளுக்கு 2018ல கிரண்பேடி வந்து பாண்டிச்சேரி கவர்னரா இருந்தப்ப அவங்க கிட்ட சாதனை பெண்மணி அவார்டு வந்து வாங்குறாங்க. அவங்க அப்ப அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, நான் படித்த கல்வி வந்து இந்த சமூகத்திற்கு உதவவில்லை என்றால் நான் படித்ததற்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது கௌசல்யா இந்த விஷயத்தான் கவ்விய மீடியால வச்சிருந்தா. ஏன் சமூகத்தை நான் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத அவ கவ்விய மீடியால வச்சிருந்தா. தன் சமுதாயத்துக்கு உதவ வேண்டும் அப்படின்னு அவ ரொம்ப கெட்டியா அதை பிடிச்சிட்டு இருந்ததுனால நிறைய பேரை முன்னேற்றி விட்டு. அதே மாதிரிதான் நாமும் நாம் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். நம்ம சின்ன பிள்ளைல இன்னொன்னு நம்ம கட்டுரை போட்டியெல்லாம் எழுதுறப்ப என் பொண்ணுக்கு நான் இதை எழுதி கொடுத்துருக்கேன். ராபர்ட் ப்ரூஸ் அவரோட கதையை வந்து நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஸ்காட்லாந்து மன்னர் ராபர்ட் ப்ரூஸ் அவர் வந்து பார்த்தோம்னாக்கா 6 தடவை வந்து வாருக்கு வந்து 6 தடவை தோத்து போயிட்டாரு. தோத்து போயிட்டு என்ன பண்றாருன்னா மலை குகையில வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, சிலந்தியோட விடாமுயற்சியை பார்த்துட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கப்ப அந்த கூடு ஒட்டடை எல்லாம் இருக்கும் இல்லையா, கூடு கட்டும் இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 7வது முறையா படையெடுத்து வெற்றி கண்டாராம். நம்ம வீட்ல என்ன நடக்குது, இன்னைக்குதான் ஒட்டடை அடிப்போம், நாளைக்கே அது திரும்ப வந்துருது. அதே மாதிரி அதோட விடாமுயற்சி அந்த இதை பார்த்துட்டு அவர் திரும்ப போய் சிலந்திக்கே இவ்வளவு ஒரு விடாமுயற்சி இருந்துச்சுன்னா எனக்கு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு திரும்ப வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சாராம். நமக்கு நிறைய தெரியுமே, கஜினி முகமது 17 முறை படையெடுத்து வெற்றி பெற்ற வரலாறு நம்ம எல்லாருக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சுட்டே இருப்போம். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, அவங்க விடாமுயற்சி தான் கவ்வியம் விடேல்னு வச்சிருந்தாங்க. நான் அதை விட மாட்டேன்னு அவங்க நினைச்சதாலதான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், வீடு வீடாக போய் நியூஸ் பேப்பர் போட்ட ஒரு பையன் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்தாரே, யாரு, நம்ம மதிப்பிற்குரிய நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எவ்வளவு பெரிய விஷயம்.
அதே மாதிரிதான் தாழ்ந்த குலத்தில் பிறந்து ஸ்கூல் படிக்கவே கஷ்டப்பட்டவர். அவரு ஸ்கூல்லயே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்துக்கல. அவர் ஃபோர்த்து படிக்கிறப்ப அந்த ஊரே கொண்டாடுனுச்சான். அப்ப அது வழியா போனா ஒரு வெள்ளையன் கேட்டாராம், என்னது எதுக்கு இவ்வளவு உற்சாகத்துக்கு ஃபோர்த்து பாஸ் பண்ணியிருக்கிறான்னு சொன்னாங்களே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு உற்சாகத்துக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வந்து இது மாதிரி ஒன்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அது அவ்வளவு நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரி அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வெளியில ஒரு சாக்கை விரிச்சு போட்டு உட்காந்து தான் இருப்பாராம். ஸ்கூலுக்கு வெளியில உட்காந்து தான் படிக்கணுமா. அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியில உட்காந்து கேட்பாராம். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர் இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையே அவரு தொகுத்தார். சட்ட வல்லுனர் அம்பேத்கர் நமக்கு தெரியும். அவரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையே தொகுத்து இருக்கிறார். இது ரெண்டு பேருக்குமே என்ன உழைப்பை வந்து அவங்க கவியம் விடையல்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க பற்றி இருந்தார்கள். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கையில. நம்ம முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி குழந்தையா இருக்கும் போதே அவங்க படிக்கவே அனுமதிக்கப்படல. அன்னைக்கு புதுக்கோட்டையில பார்த்தோம்னாக்கா தேவதாசி குடும்ப 1880ஸ்ல தேவதாசி குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள் தேவதாசியா தான் ஆகணும். அவங்க 6th படிக்கிறதுக்கே அவ்வளவு எதிர்ப்பு. ஆனால் அத்தனையும் தாண்டிட்டு அவங்க எம்எம்சில வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒன்லி ஒன் அவங்க ஒண்டி தான் ஃபீமேல் மெடிக்கல் ஸ்டூடெண்டா அவங்க ஜாயின் பண்றாங்க. எல்லாருமே மேல் டீச்சர்ஸ், மேல் ஸ்டூடெண்ட்ஸ், மேல் ஆபீஸ் பாய்ஸ் எல்லாருமே மேலா இருக்கிறாங்க. அந்த வளாகத்தில் இவங்க மட்டும்தான் பெண். முயன்று படித்து பெண் மருத்துவர் ஆனார். டாக்டராக மட்டும் இல்லாமல் அரசியலுக்கும் வந்து கொடிய தேவதாசி முறையை ஒழிக்க மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நடத்தியவர். இவங்க வந்து இந்த தேவதாசி முறையை காப்பாற்றவே என்பதை விடாமல் மனதில் கொண்டிருந்தார். அதை தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க. இவ்வாறு இந்த முயற்சியின் போது நமக்கு நிறைய வந்து பிரச்சனைகள், இன்னல்கள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் கலங்காம அதுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் நாம உழைச்சோம்னாக்கா வாழ்க்கையில நாம கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவார். செயற்கரிய செயலாக இருந்தாலும் முயன்றால் கண்டிப்பாக முடியும். அது வந்து விதியோ தெய்வமோ கூட தடுத்தாலும் நமது விடாமுயற்சியோ உடல் உழைப்புக்கான உரிய பலனை எப்போது நமக்கு தப்பாமல் தந்துரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் ஒரு செடியை எடுத்தோம்னா அது பெரிய மரமா அது வளரணும்னாக்கா அதோட முயற்சியில தானே அது வளருது. நம்ம ஒரு நிழல்ல நட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா கூட அது என்ன பண்ணுது, கதிரவனை நோக்கி அந்த ஸ்டெம் எல்லாம் அது வளைஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா, பச்சையத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில அது போகுது. நான் எப்படியாவது நான் உயிர் வாழ்ந்தணும். நிறைய பாருங்க சூரிய வெளிச்சப்படாத இடத்துல அந்த செடியெல்லாம் வளைஞ்சி இருக்கும். அது அந்த முயற்சியில அது போகுது இல்லையா. இப்ப இந்த பூமிக்கு அடியில வேர்களை படர விட்டு தனக்கு தேவையான தண்ணீரை உறிஞ்சுக்குது. எந்த அளவுக்கு ஆழமா போகுமே போக விட்டு தண்ணீரை உறிஞ்சுக்குது. அப்ப முயற்சியை கைவிடல அப்படிங்கிற தன்மை, அதுக்கு இருக்கிற தன்மை நமக்கும் வந்து தேவை. தடுக்கி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எத்தனையோ கீழே புல் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்ப தடுக்கி நம்ம மண்ணுல விழுறது அவமானமே இல்லை. அதெல்லாம் இயல்புதான். மரத்துல இப்ப மாம்பழ சீசன் இல்லையா, மரத்துல எது ஒரு மாம்பழம் ஒண்ணு கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பழத்துல இருக்கிற விதை வந்து ஒண்ணு இன்னொரு மரமா உருவாகணும், இல்லைன்னா அது உரமாகணும். நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் மரமாவதில் கவ்வியம் விடேல் என்று இருக்கிறோமா, உரமாவதில் கவ்வியம் விடேல் என்று ஆகியிருக்கிறோமா என்று அதை நாம் தான் முடிவு செஞ்சுக்கணும். அப்படியே மரமானாலும் ஒரு பாறையில் விழுந்த ஆலமரத்தின் விதை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், பாறையவே பிளந்துகிட்டு போய் செடியா முளைச்சிருது இல்லையா. செடியா முளைச்சு பின் மரமாவே பெரிய மரமாவே ஆயிடுது ஸ்ட்ராங் இல்லையா. அந்த கவ்வியம் விடையல் தான் வாழ்க்கைக்கு அதோட வாழ்க்கைக்கு தொடக்கத்தை தருகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நிறைய நம்ம படிச்சிருக்கோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார், இப்படி பல பழமொழிகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். முயற்சி மட்டுமே போதாது, முயற்சியோடு சேர்ந்த பயிற்சியும் நமக்கு எல்லா இடங்கள்லயுமே தேவைப்படுகிறது. முயற்சிங்கிறது எப்படின்னா, ஒரு பால் பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பால் காய்ச்சுவோம் இல்லையா. பால் காய்ச்சினா மட்டும் போதுமா? என்ன பண்ணுவோம், பால் பாத்திரம் அடி பிடிக்காம இருக்கணும்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம், பால் பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி அப்புறமா பாலை ஊத்தினா பால் அடி பிடிக்காது. இதுதான் முயற்சியோடு கூடிய பயிற்சி. அப்பதான் நாம நினைச்சத, ஏன் பாரதி நமக்கு சொன்ன கவ்விய முடியலை நாம் அடைய முடியும். சச்சினை போல ஒரு சிறந்த பேட்ஸ்மேனை பார்க்கவே முடியாது. தலை தோனி இருக்காரு இல்லையா, அவரோட ஹெலிகாப்டர் ஷாட் வந்து ரொம்ப யுனிக். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பயிற்சியுடன் கூடிய முயற்சி இருந்ததால் தான் இது எல்லாமே அவங்களுக்கு பாசிபிள் ஆனிச்சு. முயற்சி நான் பண்ணணும் பண்ணணும், நான் விட மாட்டேன், நான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நான் ஸ்டிக் ஆன் ஆயிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. அதற்கு முயற்சியை செய்யணும், முயற்சியோட சேர்ந்த பயிற்சியையும் நாம செய்யணும். அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இன்றைய பெரிய சாதனையாளர்களை எடுத்தோம்னாக்கா கடந்த காலங்கள் வந்து பல தோல்விகளை சந்தித்தவர்கள்.
அதனால தோல்வியை கண்டு நம்ம தோல்வே கூடாது என்னைக்குமே. தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு திரும்ப திரும்ப நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம வந்து வெற்றி அடையறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்ப நமக்கு இன்னைக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், லைட் வெளிச்சம் இல்லைன்னா ஒண்ணு இப்ப என்னோட முகம் தெரியாது. பகல்ல விடுங்க, சூரியன்ல கூட வெளில கூட உட்காந்து நான் பேசிடுவேன். நைட்ல இரவுல கூட நம்ம வெளிச்சமா இருக்கிறோம்னாக்கா லைட் தானே நமக்கு காரணம். லைட்னா பல்பு, அந்த பல்பு தானே காரணம். நம்ம எல்லாரும் சாதாரணமா என்ன பண்ணுவோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னாக்கா ஏதாச்சும் வேஸ்ட் ஆகி தப்பு பண்ணிச்சா சரியா பல்பு வாங்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 தோல்விகளுக்கு பின்னால் தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இந்த பல்பு கிடைச்சிருக்குது. அவர் வந்துட்டு அவரோட ஸ்கூல்ல என்ன ஆச்சு, உனக்கு மந்த புத்தி, உனக்கு இங்க சொல்லி தர முடியாதுன்னு ஸ்கூலை விட்டு அவரை அனுப்பிட்டாங்க. 12 வயசுல காதும் கேட்காம அவருக்கு போயிடுச்சு. அதோடய அவர் காது கேட்க அதோட அவர் ரிசர்ச் பண்றாரு. நிருபர் எல்லாம் கேக்குறாங்க, 1000 முறை நீங்க தோத்துட்டீங்களே, உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எடிசன் சொன்னாராம், 1000 முறை தோத்தேன்னு யார் சொன்னாங்க, 1000 முறை நான் வந்து எப்படி செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். காலம் கடந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு, அவரோட பேரை நம்ம இன்னைக்கு இந்த ஜூம்ல வந்து நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா? இதற்கு என்ன காரணம்? அவர் சாதித்ததற்கு என்ன காரணம்? நான் சாதிப்பேன் என்ற அவரது விடாமுயற்சி, அப்படிதானே? அப்படின்னு சொல்றதை விட அதற்கு காரணம் என் மகன் சாதிப்பான் அப்படின்னு எடிசனின் அம்மா வைத்திருந்த வைராகியம் தான் காரணம். ஏன்னா ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சாலும் பாடம் அவங்க ஸ்கூல்ல பாடம் சொல்லி தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவரை பாடம் இவங்களே பாடத்தை சொல்லி கொடுத்து அவரை வளர்த்திருந்து ஒரு ரிசர்ச்சரா வளர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட வைராகியம் தானே. அந்த வைராகியத்தை என் பையனை நான் சாதிக்க வைப்பேன் அப்படின்னு அவங்க நினைச்ச வைராகியம் தானே காரணம். அதை நம்ம அவங்க அம்மாவை, எடிசனோட அம்மாவை நம்ம என்னைக்குமே வந்து மறக்க கூடாது. நம்மளோட தலைப்புக்கு வந்து அவங்களோட சிறந்த உதாரணத்தை நம்ம சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதைத்தான் ஆவது பெண்ணாலேன்னு சொன்னாங்களோ என்னவோ தெரியல. இது வந்து சிறந்த உதாரணம் அதற்கு. நம்ம ஊர்ல கூட, அங்கதான் இல்ல, நம்ம ஊர் கூட சாதிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன். அதுல வந்துட்டு நம்ம ஊர்ல ஒருத்தரை வந்து பெண் பித்தன், பைத்தியக்காரன், சூனியக்காரன் அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப அவரை கஷ்டப்படுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் படிச்சு பார்த்தோம்னா டைம்ஸ் மேகசின் வருது இல்லையா, அதுல வந்து உலகின் டாப் 100 டாப் 100 மனிதர்களோட அந்த லிஸ்ட்ல வந்து அவரோட பேர் வந்து வருது. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா, 4 கோடி ரூபாயில தயாரிக்கப்படுற நாப்கின் மெஷினை வந்து 45,000 தான் அந்த ரூபாயில சாதிச்சு சாதனை படைச்சிருக்கிறார். அவர் யாருன்னா கோவை முருகானந்தம் அவர்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு ஏராளமான விருதுகள் வந்து அவரை தேடி நிறைய அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு அவருக்கு கிடைக்குது. அவரோட கதையை வந்து பேட்மேன் அப்படிங்கிற மூவியா ஹிந்தியில வந்து வந்துச்சு. 2018 வந்து இவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ஆஸ்கார் அவார்டே வாங்கினுச்சு. இவர் படிச்சது 8th தான், ஆனா 12th சிலபஸ்ல இவர் இருக்காரு. ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை வந்து ரொம்ப அதிகப்படியான விலையை கொடுத்து இந்த சாதனையை வந்து அவர் செஞ்சிருக்கிறார். இவரோட கதை கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து வறுமையில வாழ்ந்தவர். பாப்பநாயக்கன் புதூரா கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த அந்த ஊர்ல தான் அவர் பிறந்திருக்காரு. ரொம்ப வறுமையில வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு எதையோ மறைச்சி கொண்டு போனதை அவர் பார்த்திருக்காரு. என்னன்னு சொல்லி கேட்டப்ப இது பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கு துணியை எடுத்துக்கிட்டு அவங்க போனாங்களாம். அவங்க வந்துட்டு ஏன் என்ன இப்படி அழுக்கு துணி கொண்டு போறதுக்கு, குழந்தைக்கு பால் வாங்கவே காசு இல்லை, இதுல நாப்கின்லாம் நான் எப்படி வாங்குறது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்களாம். அப்பதான் இந்த கிராமத்துல எல்லாருமே நாங்க அப்படிதான் யூஸ் பண்றோம், நீங்க என்ன இப்படி புதுசா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்ப அவரு முடிவு பண்ணியிருக்காரு, சீப் அண்ட் பெஸ்டா நம்ம தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவை முருகானந்தம் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. இவரே என்ன பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு பஞ்சை வச்சு அடைச்சு கொடுத்து ஒய்ஃப் கிட்ட ட்ரை பண்ண சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப அவங்கள ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னோன்னே இவருக்கு இதே வேலையா போச்சு. அவங்க கோச்சுக்கிட்டே போயிட்டாங்களாம், இவர்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, இப்ப யார்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ண முடியும், அதை அவருக்கான அந்த விடவே முடியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அந்த தாகத்தை அவரால் விடவே முடியல. பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. கேட்டோன்னா அவர் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, பைத்தியக்காரன், கேர்ள்ஸ் பின்னாடி சுத்துறான், பெண் பித்தன் அப்படின்லாம் வந்து அவரை திட்டிகிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியில் அவர் சொல்றாரு, என்னையே நான் சோதனைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கறிக்கடையில இருந்து என்ன பண்ணுவாரோ, சூடான ரத்தம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி, ஆட்டோட ரத்தம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி இடுப்புல கட்டி டியூப் வழியா நாப்கின்ல ஜாயின் பண்ணிட்டு வரான்.
அந்த பிளாடர் அப்படியே லைட்டா பம்ப் பண்ணாக்கா பிரஸ் பண்ணாக்கா ரத்தம் வந்து நாப்கினுக்கு வருமா. அதுக்காக இந்த சோதனைக்காக பலவிதமான பஞ்சுகளை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முறையா செய்ய தெரியாததால அவர் வேட்டியெல்லாம் ரத்தமா கொட்டுச்சான். தாங்க முடியாத நாத்தமா இருந்துச்சான். ஊர்ல எல்லாருமே இவனுக்கு எய்ட்ஸ் எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்ப தெரிஞ்சவன் இப்படி கேள்விப்பட்டோன்னா அவங்க ஒய்ஃப் நிரந்தரமாவே இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம். இந்த ரிசர்ச்சுக்காக அவரு ஒர்க் ஷாப்ல இருந்த எல்லா ஸ்கிராப்பையுமே வித்துட்டாராம். இப்ப புதுசா வாங்கி ஒண்ணு ரிசர்ச் பண்ணணும் அப்படி அதை பிரிச்சு பார்த்து, அந்த நாப்கினை வாங்கி பிரிச்சு பார்த்து அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தாதான் அவருக்கு கண்டுபிடிக்க முடியும்னு வாங்குறதுக்கு கையில இப்ப காசு இல்ல. என்ன பண்ணாரு, கேர்ள்ஸ் யூஸ் பண்ண நாப்கின்ஸ் இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி வீட்டுல காய வச்சு அதை யூஸ் பண்ணி சோதனை பண்ணி பார்த்திருக்காரு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம், என்னோட மகனுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம். என் மகன் இப்படி பைத்தியக்காரனாட்டான் சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவும் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். ஒரு கட்டத்துல என்னாச்சான், இவர் வந்து ஊரை விட்டு இவரை விலக்கி வச்சு ஒதுக்கிட்டாங்களாம். ஊரை இந்த பஞ்சாயத்து எல்லாம் கூட்டி ஊர்ல எல்லாம், அதெல்லாம் எந்த காலத்திலயே கேள்விப்பட்டது, ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறமா அவரு ஊரை விட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அப்ப அவர் கூட வந்து சொல்லுவாரு, என் கூட அப்ப வந்தது என்னோட நாய் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு. எதுவுமே எனக்கு இல்ல, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, அந்த மாதிரி நான் நாய் மட்டும்தான் என் கூடயே வந்துச்சு. காசை சேர்த்து 8 கோடி ரூபாய் அந்த செலவுல செய்ய வேண்டிய நாப்கின் மிஷினை எப்படி லோ பட்ஜெட்டை தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் 6 மாசம் கண்டினியூஸா 22 மணி நேரம் உழைச்சிருக்காரு. உழைச்சி 45,000ல ஒரு மிஷினை தயாரிச்சிட்டாரு. அந்த மெஷினை தயாரிச்ச நாப்கினை வந்து ஒரு காலேஜ் கேர்ள் இருந்திருக்கா, அவள்கிட்ட கொடுத்துட்டு நீ ஃபீட்பேக் சொல்லுமான்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு எனக்கு யூஸ் பண்ண மாதிரியே தெரியலண்ணா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றப்ப அப்படியே கதறி அழுதுட்டாராம். ஒரு நாப்கினோட விலை இன்னைக்கு 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வெற்றிக்கு பின்னால அவருக்கு எவ்வளவு காயங்கள் எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும். ஆனாலும் தான் இந்த கண்டுபிடிக்கணுங்கிற தாகம், அது என்ன பண்ணிருக்க தெரியுமா, பழங்குடி மக்களுக்கு இது யூபிலயா எங்கேயோ பழங்குடி மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்றதுக்கு அவர் கொடுத்துருக்காரு. அந்த வந்து எல்லாருமே மலிவு விலையில இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் இருந்து அவரோட தாகம் இருக்கு இல்லையா, அதை கவ்விய முறையிலாக அவர் பற்றி இருந்தார். ஊமை விழிகள்னு ஒரு படம். சாரி, நான் நிறைய மூவி வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கறனால எங்க அப்பா வந்து எனக்கு நிறைய மூவிஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாங்க. அந்த அந்த ஊமை விழிகள் படத்துல பார்த்தோம்னா டைரக்டர் கம் லிரிசிஸ்ட் ஆபாவானன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்னன்னா, தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அப்படின்னு ஒரு வரி வரும். ரொம்ப நல்ல ஒரு லயன்னு அதை சொல்லணும். இதுல பார்த்தோன்னா அது இவது கோவை முருகானந்தம் அவர்களை எது கவிய முறையல்னு வச்சிருந்துச்சு, அவருக்கு தோல்வி மேல தோல்வி வந்தாலும் எது பிடிச்சிருந்துச்சு, நம்ம பாரதியாரோட மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற வரிகளை தான் அவர் மனதில் பற்றி இருந்தார். அதை அவர் கெட்டியா பிடிச்சிருந்ததுனாலதான் அவரால் சாதிக்க முடிஞ்சது. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய கவிய முயல் அப்படிங்கிற தலைப்புக்குரிய உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். பிகினிங்லயே நம்ம சொன்னோம் இல்லையா, நான் வந்து எதை எனது கவிய முயலாக வைத்திருக்கிறேன்ட்டு கடைசியா சொல்றேன்னு சொன்னேன். என்னன்னாக்கா இப்ப இனிமேல் தான் பார்க்க போறோம். வேல்முருகன் ஒருத்தர் வந்து ஒரு கட்டுரை இருந்தார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இறந்த பின்பும் வாழ்வது யார், பிணவரையில் கிடைத்த ஞானம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரையை வந்து அவர் எழுதியிருந்தார். மார்ச் வரையில வந்து அவர் கண்ட காட்சிகளை வந்து வார்த்தைகளால் அவர் வந்து விவரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மனித வாழ்க்கையோட அத்தனை அகங்காரங்களையும் சுக்கு நூறாக்கிடுச்சு அதை பார்த்தோன்னா அப்படின்னாரு. என்ன பண்ண, 10க்கும் மேற்பட்ட உடல்கள், சில வந்து வெற்றுத்தரையில இருக்குது, சில மேஜைகள் மேல இருக்குது, ஆணாதிக்கமும் பெண்ணாதிக்கமும் இல்லாத பாலின பேதங்கள், ஆனா பெண்ணா அப்படிங்கிற பேதங்கள் இல்லாத ஒரு மௌன உலகம் அந்த மார்ச் வரிங்கிறது. அவர் வந்து அந்த மார்ச்சுவரியோட அந்த ஹெல்பர் வந்து இந்த இதோட பிணத்தோட ட்ரெஸ்ஸை எல்லாம் அகற்றி நிர்வாணப்படுத்தினாரு. அந்த உடற்கூறு சோதனைக்காக அட்டாப்சி பண்ணுவாங்களே அதுக்காக. அந்த உடலால தன் மானத்தை மறைக்க கைகளை கூட அசைக்க முடியவில்லை. அவங்க ஒத்துத்தவங்களையும் பார்த்தா 5 வீடுகளுக்கு அதிபதியானவங்க இருக்கிறாங்க, பட்டங்கள் வாங்கிய மேதாவிகள் இருக்காங்க, சொகுசு கார்களில் வளம் வந்தவர்கள் இருக்காங்க. எல்லாருமே எந்த பேதமுமே இல்லாம எல்லாருமே பக்கத்துல பக்கத்துல அங்க படுத்திருக்காங்க. இந்த ஊரின் பெரிய பணக்காரரும் படுத்திருக்காரு, கிணறு வெட்டும் போது மண் சரிஞ்சு இருந்த ஏழை தொழிலாளியும் ஒரே இடத்துல ஒரே தகுதியில படுத்திருக்காங்க. அழகின் மீது கர்வம் கொண்ட பெண்கள் தலைவிரி கோலமாய் படுத்திருக்கிறார்கள். திருமூலர் சொல்வார் இல்லையா, பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியன் காட்டிடம் கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு சொல்வார் இல்லையா. இதுதான் வாழ்க்கை.
எல்லாவற்றையுமே சொந்தமாக்கிக் கொள்ள நாம் ஏன் இத்தனை போராட்டம் நடத்துகிறோம்? உலகமே நமக்கு சொந்தம் என்ற அகங்காரமும் திமிரும் நமக்கு எதற்கு? நாம் ஏன் ஒருவருக்கொருவர் மன்னித்து அரவணைத்து அன்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது? நாம் எல்லாம் எதை நோக்கி ஓடுகிறோம்? சக மனிதனுக்கு சிறு உதவியாவது செய்கிறோமா அப்படின்னு நமக்கு நினைச்சு பார்த்தோம்னா இல்ல. என்ன ஆயிடுது? பேர் எடுத்துடுறாங்க, நம்ம உயிர் போயிடுச்சுனாக்கா பிணம்னு சொல்லிடுறாங்க. சுடுகாட்டுல எரிச்சதுக்கு அப்புறமா தண்ணீர்ல மூழ்கிட்டாங்கன்னாக்கா அதோட நினைப்பும் போயிடுச்சு. நமக்கு பதவிங்கிறதெல்லாம் கொஞ்ச காலம்தான். எத்தனை காலம் நம்ம உயிரோக வாழ்வோம்னு நமக்கு தெரியாது. 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சு ஒரு புண்ணியமே இல்லை. எங்க கிராமத்து வீட்டுல எங்க தாத்தாவோட அப்பா போட்டோ கூட இருக்கும், இயர்லாம் எழுதி இருக்கும், சுவர்ல மாட்டி தொங்கும். ஆனா இப்ப மாடர்ன் லைஃப் பெத்தவங்க போட்டோ கூட தொங்குறது இல்ல. தன்னோட போட்டோ தன்னோட குழந்தைகள் போட்டோ தான் இருக்குது. எங்களுக்கு மட்டும் பாசம் இல்லையா? நாங்கெல்லாம் ஸ்மார்ட்டா ஸ்மார்ட் போன்ல வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். நமக்கே கூட அதே நிலைமைதான். நான் ஆசாசியா கட்டின விட நான் இந்த வீட்லயே இருக்கேன்னு நினைச்சாக்கா ஐயோ ரொம்ப நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சு அந்த டெட் பாடியை உடனே டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆசையா குழந்தைங்க பேரை சொல்லி கூப்பிடலாம்னு நினைச்சா கூட ஐயோ இந்த பேய் பேசுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க. ஆக நான் அப்போ போயிட்டு நம்ம நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா வாழ்ந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பணிவா இருக்கணும், நான் எல்லாரையும் ஈஸியா மன்னிச்சிருக்கலாம், மனிதாபிமானத்தோட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாக்க ஒண்ணுமே புண்ணியம் இல்லை. அதற்கு தான் வாழும் போதே நம்ம வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக நம்ம வாழணும். ராபின் சர்மா சொல்லுவார் இல்லையா, ஹூ வில் கிரை வென் யூ டைன்னு சொல்லுவார் இல்லையா. நம்ம வாழற வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழணும். நம்ம மனசு யூஸ்வலா பொருட்பற்று அதிகாரப்பற்று இதனாலதான் அமைதி இல்லாம நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். தான் தனது இப்படிலாம் நினைக்கிறதால 6 தீய குணங்கள் நம்ம ஒட்டிக்கிச்சுன்னு மகர்ஷி சொல்லுவாங்க இல்லையா. பேராசை, சினம், கடுபற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு நமக்கு படிச்சிருக்கோம், தெரியும். இந்த 6 தீய குணங்களுமே பழக்கத்தால் பரம்பரையாக கருவின் தொடர்பாய் வந்துகிட்டே இருக்குது. ஒரு வீட்டுல அப்பெல்லாம் அப்பா ஒய்ஃப் மேல கோவப்பட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். ஓ இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னுட்டு மகனும் அதே மாதிரி நினைச்சிருவான். ஆனால் அறிவு அகம் நோக்கி நிற்கும் பயிற்சியினால் போதிய வலுவை பெற்று தன்னிலை விலகி கொண்ட பின் இந்த 6 தீய குணங்களும் உயர் குணங்களாக நம்ம குணநல பேரடைவோம் இல்லையா. நம்ம நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு, இப்படி நல்ல குணங்களாக அருகுண சீரமைப்பு நமக்கு கிடைச்சிடும். என்னது தனி மனிதன் ஒரு குற்றம் செஞ்சான்னாக்கா சமுதாய குற்றமாக ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடுது. அப்ப கருமையம் களங்கமாகி எதிர்கால சந்ததியினரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அந்த களங்கங்கள் சென்றடைஞ்சிருச்சு. ஓகே. அப்ப இதுதான் நான் சொல்ல நினைச்ச கவிய முடியலா. இது வேணும், ஆனா இதை விட இன்னொன்னு வேணும். திரும்ப அப்புறமா சொல்றேன். என்னன்னாக்கா ஒரு ராமலிங்காடியா இருந்தார் இல்லையா, அவர் வாழ்ந்த காலத்துல தோப்பா சுவாமின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவரோட வீட்டு திண்ணையில ஒருத்தர் அவர் வீட்டு திண்ணையில ஒரு வீட்டு திண்ணையில ஒருத்தர் இருப்பாரு. அந்த இவர் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாரு, அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாரு. தெருவுல போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு நாய் போகுது, நரி போகுது, பாம்பு போகுது, கழுத போகுது, இப்படி சொல்லிட்டே இருப்பாராம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் இவரை பார்த்து பார்த்து திட்டிக்கிட்டே திட்டுவாங்களாம் எல்லாருமே. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, வள்ளலார் அந்த ரோடு வழியா அவர் அந்த ஸ்ட்ரீட்ல வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, இவர் இத்தனை நாள் ட்ரெஸ்ஸே போடாம இருந்தவர் உள்ள ஓடி போய் எதையோ ஒண்ணு தூக்கி வச்சு உடம்ப மறைச்சுக்கிட்டு நின்றுட்டு சொன்னாராம், மாமனிதர் போகிறார், மாமனிதர் போகிறார்னு சொன்னாராம். தோப்பா சுவாமியும் ஒரு ஞானியாம். வெள்ளூர் பக்கத்துல ஆற்காடு, எனக்கு கரெக்டா வெள்ளூர் பக்கத்துல அவருக்கு ஒரு ஜீவ சமாதி வச்சிருக்காங்களாம். அவரும் ஒரு ஞானியா. தெருவுல போறவங்க எல்லாம் அந்த குணங்களை வச்சு தனது அறிவால், அந்த அவங்களோட குணங்கள் தன்னோட அறிவால் அவரு உணர்ந்து மிருகங்களின் பேரை சொல்லி அவர் கூப்பிட்டாராம். பட் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்த வள்ளலார், மனித நிலையில தெய்வ நிலைக்கு உயர்ந்துட்டார் இல்லையா வள்ளலாரு. அவரது அறிவுக்கு, தோப்பா சுவாமி அவர்களின் அறிவுக்கு இவர் மாமனிதராக தெரிந்திருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், தனக்காக வாழ்வது மிருக வாழ்க்கை, தனக்காகவும் மற்றவருக்காகவும் வாழ்வது மனித வாழ்க்கை, மற்றவர்களுக்காக என்றே வாழ்வது மாமனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அவர்கள் சொல்லுவாங்க. மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்ந்த மனிதன் மனித நிலைக்கு உயர்ந்து தெய்வீக தன்மையை மலர்த்த வேண்டுமானால் பழைய பழக்க பதிவுகளை விளக்க வழியில் சிந்தித்து செயல் திருத்தம் கொண்டு வர வேண்டும். அப்படி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா செயல் திருத்தத்திற்கு அதுக்கு மூலமா இருப்பது என்ன, குண திருத்தம். நம்ம அந்த அருகுண சீரமைப்புல பார்த்தோம் இல்லையா, திருத்தமில்லாத பண்பாடு தனி மனிதருக்கோ சமுதாயத்திற்கோ உதவாதுன்னு நம்ம மகரிஷி சொல்லுவாங்க. திருத்தம் இருந்தாதான் அது சமுதாயத்துக்கும் உதவும். நம்ம பண்ற ஒரு தப்பு சமுதாயத்தையும் பாதிக்கும்னு மகரிஷி சொல்லுவாங்க.
6வது அறிவு பெற்ற மனிதருக்கு தான் யார், எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து இருக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஸியா சொல்லணும்னாக்கா, இப்ப கடல் நீர் இருக்கு இல்லையா, அது வந்து நீராவியாகி மேகமாகி மழையாகுது. சோ மழைங்கிறது என்ன, கடல் நீரோட தன்மாற்றம். கடல் நீர் தான் மேல போய் மேகமாகி மழையா வருது. பூமியில விழுந்த மழை நீர் எங்கெங்கெல்லாம் அந்த மழை எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேரை வச்சிடறோம் இல்லையா. ஆத்து நீர்னு சொல்றோம், கிணத்து நீர்னு சொல்லுவோம், குளத்து நீர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அது போய் சாக்கடையில கொட்டுச்சுன்னா சாக்கடை தண்ணீர்னு சொல்லுவோம். இந்த ஓடுற தண்ணி நிறைய ஓடுது இல்லையா, அந்த தண்ணியை ஒரு டேம் கட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த டேம்ல சின்னதா ஒரு விரிசல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், டேம் உடச்சுக்கிட்டு தண்ணி என்ன பண்ணும், ஊரையே அப்படியே அடிச்சு காலி பண்ணிட்டு போகும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுது, காலி பண்ணிட்டு போய் கடல்ல போய் கடைசியா சேர்ந்துரும் ஓடி போயிட்டு. இப்ப என்ன ஆகுது, தனித்தனி ஆத்து நீர் இருந்துச்சு, குளத்து நீர் இருந்துச்சு, கிணத்து நீர் இருந்துச்சு, சாக்கடை தண்ணின்னு இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஒன்னா எல்லாமே ஐக்கியமாயிடும். மாச்சுவரில் பார்த்தோம் இல்லையா, எல்லாருமே ஒன்னா ஐக்கியமாயிட்டாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாமே வந்து ஐக்கியமாயிடும். அதே மாதிரிதான் சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே நம்ம ஒன்னாதான் நம்ம ஐக்கியமாக போறோம். நம்ம எங்க இருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு திரும்ப நம்ம எல்லாருமே ஒன்னாதான் ஐக்கியமாக போறோம். அப்ப நம்ம நமக்குள்ளார அந்த பிரிவினை இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க கூடாது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அறிவு வளர்ச்சினா தனது மூலமாகிய ஆதியாகிய இறையிலை நோக்கிய பயணம் ஆகும். சரியான கைடன்ஸ் இல்லாம அந்த டேம் எப்படி ஊரையே அழிச்சுதோ அதே மாதிரி நமக்கு கைடன்ஸ் சரியா கிடைக்கலன்னாக்கா மனுஷன் என்ன பண்ணுவான், மனம் போன போக்கிலேயே வாழ தொடங்கிடுவான். தனது நம்மளோட மூலம் என்ன, தெய்வீகம் என்பதை மறந்து விட்ட மனிதன் என்ன பண்ணுவான், பிறவியின் நோக்கம் அடைய முடியாமல் வாழ்வின் நோக்கத்தையும் அடைய முடியாமல் அவன் ரொம்ப மனுஷன் வந்து கஷ்டப்படுவான். உடலுக்குள் உயிர், உயிர்க்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வம். இதை அறிந்து கொள்வதால் தான் அறிவுன்னு சொல்றோம். அறிந்து கொள்வதால் தான் அதை அறிவுன்னு சொல்றோம். இப்ப யாராவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு பயங்கரமா கோவம் வரும் இல்லையா. அறிவு இல்லைன்னா உயிரே இல்லாததற்கு சமம்னு இப்பதான் புரியுது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் மாறாது என்பது பழமொழி. மூலாதாரத்துல தேங்கி இருக்கிற உயிர் சக்தியின் ஒரு பகுதியை ஆகினை சக்கரத்திற்கு தொட்டு உணர்த்தி நம்ம மகர்ஷி தீட்சை கொடுத்திருக்காங்க. அப்போ உடல் உயிர் மனம் மூணு ஒன்னாகும் போது அறிவு என்ற நிலைக்கு போய் பழக பழக சிற்றறிவு பேரறிவோட நமக்கு லயமாகுது. இனி பழி புரியாத நிலை நமக்கு வரும். பழி செயல் பதிவுகளோட விளைவுகளை மனசு வந்து இப்ப ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் நம்ம வந்து மூத்த பேராசெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வினைப்பதிவு கழிதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அறிவு வேலை செய்யும் போது நாமவே இதை உணர ஆரம்பித்து விடுவோமாம். அதாவது செயல் விளைவு நியதியை உணர்ந்து மனிதன் வாழும்போது முழுமை பெற அடைகிறான்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. செயல் விளைவு தத்துவம்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருது, உணர்ந்துருப்போம். எந்த செயலுக்கேற்ற விளைவு இது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அகத்தவத்தால் மன அலைச்சொலை படிப்படியாக குறைத்து தெய்வமே அறிவாகவும் ஆயிருக்கிறது என்பதை உணரும் போது அறநெறி சார்ந்த வாழ்க்கையும் இயல்பாகிவிடும். அதுவே முழுமை பேறு பெற்ற வாழ்வாகும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. நம்ம பாடுவோம் இல்லையா, அறிவு முழுமை அது முக்தி. ஊர்ல வயல்ல அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை வந்து டிராக்டர் வச்சு கிளறி விடுவாங்க. மீண்டும் மீண்டும் உழுது பயன்படுத்தி சரியான காலத்துல விதைப்பாங்க. அது வரைக்கும் சாயில் வந்து குவாலிட்டியா பாத்துக்குவாங்க. விதை நெல்லாம் போடுறதுக்கு அந்த பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஆடி பட்டம் தேடி போடுன்னு சொல்லிட்டு இப்ப தோட்டத்துல எல்லாம் வந்து செடியெல்லாம் சரியான காலத்துல விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பயிர் வளர தேவையான நீரை பாய்ச்சி உரத்தை போட்டு களையை எடுத்துருவாங்க. அப்ப பயிர் வளர்ந்து வரும்போது சரியான காவல் இல்லைன்னா என்ன ஆகும், மற்ற மனிதர்களோ விலங்குகளோ அழித்து விட வாய்ப்பு இருக்கு. உழைப்பு அனைத்து வீணாகிடும் இல்லையா. களை எப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சரியான களை எடுக்கலன்னா சரியான விளைச்சல் இருக்காது. மனம் என்பதும் ஒரு விளை நிலம்தான். ஒழுக்கம் என்ற உரம், ஆராய்ச்சி என்ற தண்ணீர், உள்ளதை உணர்தல், நல்லதை எண்ணல், அல்லதை தவிர்த்தல் என்ற கலை எடுத்தல், அறிகுண சீரமைப்பு என்ற காவல், இது இருந்துச்சுனாக்கா நாமும் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். திளைக்கும் இணைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. தனக்கும் கிடைக்கும் கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறமும் வேற்றுணையாமே என்பார் திருமூலர். வினைக்கடலை அறுக்க தவம் அறம் இரண்டும் தான் நடக்கும், இது ரெண்டாவது தான் நடக்கும்னு திருமூலர் அவர்கள் சொல்வார்கள். மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க இல்லையா, கல்லும் மரமும் மோன நிலையில் கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்துமுடைய மனிதன் என சுகம் கெட்டால் மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க இல்லையா. ஆகவே அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ள தவத்தை செய்ய கவ்வியம் விடேல் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு
கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக சண்முக பிரியா அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். ஆமா, மிக சிறப்புமா ஸ்பீச். அதுல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, லைக் நமக்காக செய்யும்போது நம்ம வந்து அந்த மிருகத்தன்மமும் மற்றவங்களுக்கு சேர்ந்து செய்யும்போது தான் மனுஷ தன்மத்துக்கு வரோம்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. அப்புறம் அந்த நாப்கின்காக நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப மிக புதுசா இருந்தது, எனக்கு கேட்கறதுக்கு புதுசா இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. ஒரு தாட் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுமா உரை. வாழ்க வளமுடன்மா. லைட்ல இருக்கீங்க. ஆமா, டவுட்ஸ் எதுவும் இல்லம்மா, ஜஸ்ட் வாழ்த்தலாம் தான்மா கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. பாக்கியலட்சுமி அம்மா லைன்ல இருக்கீங்க, போன் ஆன்ல தான் இருக்கு. கேட்கலையாம்மா? நீங்க இப்பதாம்மா கேக்குது. ஓகேம்மா, கேட்டேம்மா. அவங்க சொன்னது எனக்கும் பிடிச்சிருந்துச்சுமா. அவர் கோவை முருகானந்தம் ஐயாவோட அந்த கதை வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஒருத்தங்க சாதிக்கணும்னாக்கா பின்னாடி இவ்வளவு சங்கடங்களை தாண்டி அவங்க வர வேண்டி இருக்குதா அப்படிங்கிறத பாக்குறப்போ இந்த விஷயத்த கண்டிப்பா எங்கேயாவது பதிவு பண்ணணும்னு தோணுச்சுமா. இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸா அமைஞ்சது. இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டேம்மா. அதை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிம்மா. வாழ்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்குமே வந்து கேள்விகள் எதுவும் இல்லம்மா. நீங்க முத்துலட்சுமி அம்மா நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய ஸ்டோரி சொன்னீங்கம்மா. அப்துல் கலாம் நிறைய எல்லாமே இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதே மாதிரி அந்த முருகானந்த ஐயாவும் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுமா. அப்புறம் முத்துலட்சுமி அம்மாவும் சொன்னீங்க, முதல்ல இந்த தேவதாசி குடும்பத்துல இருந்து அந்த பொண்ணு வந்து அவங்க படிச்சு மருத்துவராகி எல்லா அந்த ஆண்கள்லாம் இருந்தாங்க அந்த இதுலயுமே அவங்க மருத்துவராகி அதுக்கப்புறம் அரசியலுக்கும் வந்து தேவதாசி முறை இது பண்ணணும் அப்படிங்கறது அவங்க இது பண்ணாங்க, அவங்க சமூகத்துக்கு உழைச்சாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குதுமா. ரொம்ப நன்றிமா, சிறப்புமா, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்ததாக யாராவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம். நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்தலாம். மிக சிறப்பா இருக்கும். அதாவது ஒரு வித்தியாசமான தலைப்பு. கவ்வியம் விடியல். ஹேமாவதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நோக்கத்தை வெடிச்சுன்னு அதை நோக்கி போகணும்ன்றது ரொம்ப விளக்கமா நிறைய கதைங்க சொன்னீங்க. உண்மைதான், போராடிதான் ஜெயிக்கிறதா இருக்கு. கண்டிப்பா வேதாத்திரி இது வந்து உலக அளவுல தெரிஞ்சு எல்லாருமே இந்த தொண்டுல வரணும். இது கிடைச்சதே பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க. அடுத்தது கலைமதி அம்மா, நீங்க ஐயா அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க. அம்மா வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வணக்கம்மா. முதல்ல கொஞ்சம் கேட்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த கவ்வியம்ன்ற வார்த்தை எங்க இருந்து வந்ததுமா? இது வந்து பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிறதுல இருந்து வந்துச்சுமா. எனக்கும் முன்னாடி தெரியாது. ஆத்திச்சூடினாலே ஔவையார் தான் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடின்னு ஒண்ணு எழுதியிருக்காருமா. அது அதுல தெரியும். அதுல உள்ள ஒரு தலைப்பு வந்து கவ்வியமிடையல்னு இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப நாளாவே இது வந்து இந்த கவ்வியமிடையல்ங்கிறத வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணணும், அந்த இது புதுசா இருக்குதுன்னு ரொம்ப நாளா நான் திங்க் பண்ணிட்டே இருந்த மாதிரி இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும்னு இப்ப யூஸ் பண்ணிட்டேம்மா. அந்த கவ்வியம்ன்றதுக்கு நல்ல அர்த்தம் என்னம்மா, எளிமையா?
என்னன்னாக்கா நமக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா அதுல இருந்து எந்த காலத்துலயுமே நம்ம பின்வாங்க கூடாது. இப்ப நம்ம கடைசியா கன்க்ளூஷன் நம்ம என்ன வச்சோம்னாக்கா எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கும் ஒண்ணு ஒண்ணு பிடிச்சிருக்குது லைஃப்ல வந்து இதை சாதிக்கணும்னு நினைக்கிறது மாதிரி. இப்ப எனக்கு வந்து என்னோட இந்த தவம் தான் நான் என்னோட கன்க்ளூஷனா கொடுத்தேன். தவம் செய்யறப்ப எனக்கு நிறைய தடங்கல்கள் வருது. அதை நான் என்னைக்குமே விடாமல் என் வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத என்னோட கவ்வியம் விடியெல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சேம்மா. எனக்கு நமக்கு ஒண்ணு பிடிச்சது, அது நல்ல விஷயம் ஒண்ணு பிடிச்சிருக்குதுன்னா அதுல இருந்து பின்வாங்காமல் நம்ம எப்போதுமே அதை ஸ்டிக் ஆன் ஆகி இருக்கணும் அந்த விஷயத்துல அப்படிங்கிற மீனிங்ல கவ்வியம் விடியல்னு வருதுமா. அதாவது வைராக்கியமா செய்யணும் அப்படின்றது. ஆமா ஆமாம்மா, வைராக்கியமா இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமா. சரிங்கம்மா சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இந்த அவ்வியம் பேசல்னு ஒரு வார்த்தை வரும்ல, அது புதிய பழைய ஆத்திச்சூடியில வருமா அவ்வியம்? அந்த மாதிரி ஏதோ அது கேட்டு அது ஔவையாரோடதுல வரும்னு நினைக்கிறேம்மா. இதுல வந்து இவரோடது கவ்வியம் விடியல்மா இது. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா கேட்ட. அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு நிறைய மோட்டிவேஷனா இருந்தது. அப்துல் கலாம் பத்தி எல்லார பத்தியுமே நல்ல விஷயம் நிறைய சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. அடுத்ததாக சாம்சங் எஸ்எம், உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட நீங்க பேசலாம். சாம்சங் SM-A3. ஓகே. ஓப்போ A15s, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். என் பேர் குணவதி. ஓகே. ரிட்டையர்டு ஏஇஓ. எனக்கு வந்து பிஏ பிஎட் முடிச்சுட்டு தமிழ் மேல உள்ள பற்றுனால தனியா மறுபடியும் பிலிட் பண்ணினேன். அந்த பாப்பா இன்னைக்கு ரொம்ப அருமையா பேசுனாங்க, பாக்கியலட்சுமி. அப்படியே அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வாழ்த்தணும். பேராசிரியருமா? நானும் பேராசிரியர் தான். இல்ல பாப்பா நீங்களே. இல்லம்மா, தப்பு இல்லம்மா, தப்பு இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் am 70. என் ஏஜுக்கு எனக்கு பாப்பா தான். ஓகே ஓகே மேடம், கவ்வியம்ங்கிறதுக்கு வந்து கரெக்டான சொல் விடாமுயற்சி. ஓ, ரொம்ப அருமையா பேசுனாங்க. யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னுதாரணமா அவங்களோட ஸ்பீச் இருந்தது. அவங்கள போல நிறைய பேராசிரியர் வந்து மேலும் மேலும் பேசணும். நமக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் 999 முறை முயன்று அப்புறம்தான் அந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா? எய்ம்ல மகரிஷி ஐயா அவர்கள் கூட ரொம்ப 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 வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு அவருடைய கருத்துக்களை உலகம் பூரா பரப்புறதுக்கு அவருடைய இந்த எனது வாழ்க்கை விளக்கத்தை படிச்சா கண்ணுல தண்ணி வந்துரும் மேடம். கண்ணுல அப்படியே தண்ணி வந்துரும். அதனால யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு நல்லதொரு முன்னுதாரணமான பேச்சு. வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க, உங்களுடைய தொண்டு சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி மேடம். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக சாம்சங் அம்மா, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. என் பேர் பிரியா, போரூர் சக்தி நகர்ல இருந்து கால் பண்றேன்மா. ஓகே. வாழ்க வளமுடன்மா. பாக்கியலட்சுமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. மிக மிக அருமை. எப்போதும் போல தீபாவளி சரவெடி. எங்க மன்றம் தான், உங்க மன்றம் தான் நானுங்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். அம்மா எப்போ சிந்தனை விளக்கம் கொடுத்தாலும் மிக 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 அருமையா தற்காலத்துல ஏற்ற மாதிரி பேசுவாங்க அம்மா. நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. அந்த உதாரணத்தினாலேயே நமக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஏறிடும். ரொம்ப பழமையா எதுவும் சொல்லாம தற்காலிகமா சொல்றனால, தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றனால எல்லாமே எங்களுக்கு எல்லாம் அது கேட்சியா ஆயிடும். சோ அந்த மாதிரி அந்த வகையில இன்னைக்கு கவ்வியம் விடேல் மிக அருமையான தலைப்பு. நிறைய உதாரணங்கள், ஒண்ணு கூட மறக்காது, அத்தனையும் மைண்ட்ல ஏத்திக்கிறோம். இந்த தலைப்பை நீங்க சூஸ் பண்ணி உங்க வாயால நாங்க கேட்டதுக்கு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்மா. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னம்மா ஜிபே கிரெடிட் ஆயிடுச்சாமா? நன்றிகளம்மா. இல்லங்கம்மா, சொல்லி வச்சு பேசுற மாதிரி இருக்கா?
வாழ்க அப்படியெல்லாம் இல்லம்மா. அவங்க அவங்க அவங்களோட பர்சனல் இதுலயே நிறைய அப்படிதான். அவங்க அப்படிதான் நிறைய சரவெடி மாதிரி பேசிட்டு தமாஷுக்கு எப்பவுமே. தெரியுதுமா தெரியுதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிமா இந்த வாய்ப்புக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி இளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மயிலம்மாள் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. மயிலம்மாள், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. ஓகே. பிருந்தா கார்த்திகேயன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க. பிருந்தா கார்த்திகேயன் அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. ஓகே. சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க ஏதோ குரல் வருது. சாந்தி அம்மா கண்ணன் வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன்மா. அம்மா புவனேஸ்வரி பாலலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா அவ்வியம் விடேல் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த அவ்வியம் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். கவ்வியம் கவ்வியம் அவ்வியம் அவ்வியம் ஓ கவ்வியம். ஆமா அம்மா, உங்களதாம்மா கேக்குறாங்க. எப்படி எடுத்துக்கிறதுங்க இங்க ஆமா. சரிங்கம்மா, எனக்கு சரியா காதுல விடலாமா? கவ்வியம் விடல் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டாங்களாம்மா? ஆமாங்கம்மா. கவ்வியம் விடல்ங்கிறது எப்படின்னாக்கா, நமக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குதோ, ஒரு நல்ல விஷயமா அது இருந்து நமக்கு அது பிடிச்சதுன்னாக்கா, அதை கவ்வுனதை நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம வந்து நாயோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும். நாய் வந்து ஒரு பிஸ்கட்டை பிடிச்சதுன்னா அது விடாம வாயிலே வச்சிட்டு இருக்கும். பூனை வந்துட்டு அது குட்டிய வாயில கவ்வுனுச்சுன்னா அது கீழே விடாது இல்லையா? அதே மாதிரி நமக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா, ஒரு நல்ல விஷயமாக அதை சாதிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாக்கா, அந்த முயற்சியிலேருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது. என்னைக்குமே அதை விட்டுடக்கூடாது அப்படிங்கிற மீனிங் தாம்மா அந்த கவ்வியம் விடல்ங்கிறது. உங்க மியூட் ஆயிட்டாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேட்டுட்டு இருக்கோம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்து பத்ரிநாத் சபரிஷ் ஐயா, நீங்க பேசலாங்கய்யா அம்மா கிட்ட. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. அம்மா எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. தமிழ்ல வந்து நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியலம்மா. கவ்வியம் விடல் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வார்த்தை இருக்குன்னே தெரியுது. ரொம்ப நன்றி. அம்மா, எனக்கு இந்த விடாமுயற்சி இதுல வந்து எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் நல்ல பாட்டுலாம் இருக்கும். ரொம்ப எம்ஜிஆர் பாடலாகட்டும், இல்ல இந்த பாபா படத்துல எல்லாம் கூட வந்து முடிவெடுத்த பின்னால் நான் தடுமாறமா அந்த மாதிரி எல்லாம் நமக்கு அந்த பாட்டு கேட்கும்போது மனசுல நம்ம வசப்படும் போது நமக்கு அந்த ஒரு வைராகியம், அந்த கவ்வியம் விடையில் அந்த இது வருதுமா. ஆனா இப்போ 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 லேட்டஸ்டா வர பாட்டுல வந்து ரொம்ப நெகட்டிவா சொல்றாங்க இல்லம்மா. பாட்டு ஆரம்பிக்கும் போதே ஐயோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு பண்றாங்க. ஆனா நல்லா பாடு ஹிட்டா ஓடுது. அதுதான், அதை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க? பாசிட்டிவா இல்லங்க, பாசிட்டிவாவும் எனக்கு வந்து இந்த ஸ்னேகா வந்து ஒண்ணு ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்க, அந்த பாட்டுலாம் பிடிக்கும். மோட்டிவேஷனா நம்ம இதுலயும் இருக்குது, நிறைய வந்து நெகட்டிவாவும் இருக்குதுதான். நிறைய பாடல்கள் இருக்குது. ஒரு சில பாடல்கள் வந்து ஒரு ஸ்னேகன் ஒண்ணு எழுதியிருப்பாரு, அது நிறைய நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்லிடுமே அப்படின்ட்டு எல்லாம் வருமே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது மாதிரி நல்ல பாடல்களை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதாங்க ஐயா. அது மாதிரி நமக்கு வந்துட்டு சில ஏன்னாக்கா யங்ஸ்டர் அவங்க கவர் பண்றதுக்காக அந்த மாதிரிலாம் பாட்டுகள்லாம் வச்சாதான் அவங்களுக்கு கமர்ஷியலா அவங்களுக்கு ஓடுறதுக்காக அப்படிலாம் வச்சாதானங்க ஓடுது. அப்பதானே சின்ன குழந்தைங்க எல்லாம் என்னென்னவோ பாட்டெல்லாம் புதுசு புதுசா வருது இல்ல, அந்த பாட்டுலாம் அவங்களுக்கு மனசுல அப்படி போட்டாதான் அந்த பிள்ளைங்க பிடிக்குது, அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வருவாங்க. அதனால அவங்க அப்படியே அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு அவங்க போட்ட பணத்தை எடுக்கணுங்கிறதுக்காக போடுறாங்க. பட் நிறைய நல்ல பாடல்களும் நமக்கு இருக்கு இல்லைங்கய்யா. இப்ப என்னோட வயதுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய பாடல். இப்போ வந்து புஷ்பவனம் குப்புசாமி வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பார். அந்த வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும் அப்படின்னு நிறைய பாடல்கள்லாம் இருக்குதுங்கய்யா. அது நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவங்களோட சூழ்நிலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து போட்ட பணத்தை எடுக்கணும், கமர்ஷியலா அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான சில பாடல்களை அவங்க சேர்க்க வேண்டி இருக்குதுங்கய்யா. என்னங்க, அதானங்க கேள்வி? அதான் கேள்விமா. சிறப்பான பதிலம்மா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரிங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா.
நன்றிகள் ஐயா. நமக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை மட்டும் நம்ம பிடிப்போம், அதை மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம், மற்றதை விட்டுடுவோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி A2, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க உங்க பேருங்க? அம்மா காந்திமதிம்மா. வாழ்க வளமுடன். இங்கிருந்து பேசுறீங்க? பொதிகை பாவநாசம் பொதிகை அறக்கட்டளையில இருந்து பேசுறோம்மா. கேள்வி. வாழ்க வளமுடன் அம்மா. பாக்யலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். உங்க வாழ்க ஸ்பீச் வளமுடன்மா. வித்தியாசமா இருந்தது, தலைப்பு வித்தியாசமா இருந்தது. ஃபுல்லா கேட்டோம். தமிழ் அர்த்தத்துக்கு புதுசா உண்மையிலே அதுதான் அர்த்தம். ஆனா இன்னைக்கு தான் கேட்கல தான் அது வந்து விடாமுயற்சி அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது. நிறைய எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம மன்றத்தை பொறுத்த நம்ம மனவளக்கலை அன்பர்களை பொறுத்தளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி தவம் பண்ணணும், அகத்தாய் பண்ணணும், தன்னை ஒழுங்குபடுத்திக்கணுங்கிறதுல கவ்யமா இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு அது உங்கள்ட்ட சிறப்பா இருந்ததுன்னு சொல்றதுக்கு தாம்மா ஃபோன் பண்ணேன். நல்லா நிறைவா இருந்தது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றியம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. தவம் அகத்தாயும் இல்லாம உடற்பயிற்சி காய்கள் பத்தியும் கெட்டியா பிடிக்கணும்மா. இல்ல பிடிச்சுக்கிறோம்மா. வாழ்க வளமுடன். எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்லதுக்கு தான் விட்டுட்டேன். அதை எல்லாம் சேர்த்துதான் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன்மா. நன்றி. அடுத்ததா பிருந்தா கார்த்திகேயன் அம்மா, நீங்க இருக்கீங்களா லைன்ல? பிருந்தா கார்த்திகேயன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சுசிலாமா வாழ்க வளமுடன். பாக்யலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மகரிஷியின் கருத்துக்களை கவ்யம் விடையல் போல பிடிச்சுக்கிட்டு நம்ம மென்மேலும் உயர மோட்டிவேஷன், ஒவ்வொரு பேராசிரியரும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி மகரிஷி கருத்துக்களை நாம கவ்யம் விடையல் போல பிடிச்சுக்கிட்டு மென்மேல ஏறிக்கிட்டே இருக்கோம், ஒரு ஏணிப்படியில ஏறுற மாதிரி. அது அந்த அளவுக்கு எல்லா பேராசிரியரும் பேசுறதுல ஒரு மிக்க மகிழ்ச்சியுமா. அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டதுனாலதான் நாம மென்மேலும் உயர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காரியத்திலையும். அதுக்காக ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க. அடுத்ததாக மயிலம்மாள் இருக்கீங்களா லைன்ல? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. சரி. அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்னதுன்னு இனம் பிரித்து காட்ட முடியாதபடி அத்தனை விஷயங்களும் பயனுள்ளவைமா. எப்படி அதெல்லாம் சும்மா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க முடியும், தேவையில்லை. அவ்வளவு அருமையா இயல்பா இந்த கவ்யம் விடையல்ங்கிறத ஒவ்வொரு உதாரணம் தக்க உதாரணம்மா. அதுவும் இந்த நாப்கின் சொன்னீங்களே, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, அதை படிச்சதும் இல்லை. எனக்கு அது புதுமையா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்ததுமா. ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நம்முடைய மகிழ்ச்சியினுடைய பயிற்சிகளை நாம கைவிடாம அதே தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வேற எதுவுமே எந்த முயற்சியும் வேண்டாமா, எல்லாம் வீடு தேடி தன்னால வரும் நமக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேம்மா. சிறப்பா இருந்ததுன்னு சொல்லத்தான் கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. உங்களை போன்றவர்களோட ஒரு மோட்டிவேஷனல் தான் இந்த நாங்க வியூவர்ஸ் எல்லாம் எங்களை புதுப்பிச்சுக்கணுங்கிறத சொல்லிக்கிறேம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நீங்க எல்லாம் மோட்டிவேட் பண்றதுனால என்னால அத மாதிரி பேச முடியும், நானும் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆமாமா ஆமாமா. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர். ஆமா, பரஸ்பரம். ஆமா ஆமா. நிஜமாவேம்மா பேராசிரியர்கள்லாம் ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள்மா. அவங்க நான் ஒவ்வொரு நாளும் தவம் பண்றோம் போது பேராசிரியர்களுக்கு வாழ்த்துவேன். இவங்களோட முயற்சி இல்லைன்னா இந்த அளவு அது பரவி இருக்குமா, இந்த ஜூம் இல்லைன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல நாங்கெல்லாம் வீடு வீடா போய் அழைச்சிட்டு வந்து மன்றம் நடத்தினோம். இப்போ வீட்டுல இருந்தபடியே இவ்வளவு அரிய பெரிய விஷயங்களை அள்ளி கொண்டு வந்து எப்படிதான் திரட்டுறீங்கன்னு தெரியல. இவ்வளவு நேரத்துக்கு கொட்டிட்டீங்கம்மா. ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள். உங்களுடைய தொண்டு தொடரணும்.
மேலும் மேலும் நீங்க வேதாத்திரியத்துக்கு தொண்டாற்ற உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளம். நம் கடமை அறவாழ்வின்